Hello friends, இன்னைக்கு நம்ம 5 real thug incidents தான் பார்க்க போறோம் and you are watching. Are you okay செல்லம்? வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2021 பஞ்சாப் கிங்ஸுக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கும் மேட்ச் நடக்குது. அதுல 6வது ஓவர்ல குர்னால் பாண்டியா பால் போடுறாரு. அப்போ கேஎல் ராகுலும் கெயிலும் ஆடிட்டு இருந்தாங்க. அந்த ஓவரோட 5th பால கெயில் ஃபேஸ் பண்றாரு. அவர் அடிச்ச பால் நான் ஸ்ட்ரைக்கர்ல இருந்த ராகுல் மேல பட்டு நேரா குர்னால் பாண்டியா கைக்கு போயிடுது. அவர் அந்த பாலை பிடிச்சி ஸ்டிக்ல அடிச்சு விக்கெட்க்கு அப்பீல் பண்றாரு. அப்போ ரோஹித் சர்மா என்ன பண்றாருன்னா டோனியோட ஃபேன்ஸ்லாம் இதுக்கப்புறம் அவரை ப்ளூ ஜெர்சில பார்க்கவே முடியாதுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பதான் கரெக்டா T20க்கான இந்தியன் ஸ்குவாட அனௌன்ஸ் பண்றாங்க. யாருமே எதிர்பார்க்காத விதமா டோனிய T20 வேர்ல்டு கப்க்கு மென்டரா அனௌன்ஸ் பண்றாங்க. பிளேயிங் லெவல்ல தான் அவரை பார்க்க முடியல, அட்லீஸ்ட் இந்தியன் ஜெர்சிலேயாச்சு பார்க்கலாமேன்னு ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க. லேட்டஸ்டா BCCIயோட செக்ரட்டரியான ஜேஷா ஏசியன் நியூஸ் இன்டர்நேஷனல் சேனலுக்கு பேட்டி தராரு. அதுல அவரு டோனி T20 மென்டரா இருக்க ₹1 கூட சார்ஜ் பண்ணலன்னு சொல்றாரு. அவர் நினைச்சிருந்தா இவ்வளவு அமௌண்ட் கொடுத்தாதான் மென்டரா இருப்பேன்னு சொல்லி இருக்க முடியும். ஆனா அவர் அப்படி எதுவும் சொல்லாம அந்த ஆஃபரை அப்படியே அக்செப்ட் பண்ணிடுறாரு. 2021 IPL ஃபர்ஸ்ட் ஹாஃப் இந்தியால நடந்துச்சு. செகண்ட் ஹாஃப் துபாயில நடக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எண்ட்ல எல்லாரும் 7 மேட்ச் ஆடி இருந்தாங்க. KKR 7 மேட்ச்ல 2 மேட்ச்ல மட்டும்தான் வின் பண்ணி 7th பிளேஸ்ல இருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்ல இருந்தே KKR செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணி நல்லா நெட் ரன் ரேட்டை வச்சு பிளே ஆஃப் உள்ள வந்துடுறாங்க. இந்த சீசன் ஸ்டார்டிங்ல இருந்தே யாருன்னா புது டீம் கப்பை வின் பண்ணா நல்லா இருக்கும்னு RCB அண்ட் DCக்குலாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க ட்ரீம் எல்லாம் KKR நொறுக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். எலிமினேட்டர் 1 மேட்ச்ல RCB-ய வின் பண்ணி அவங்க கப் வின் பண்ற கனவை கடைசி வரைக்கும் ஒரு கனவாவே ஆக்கிட்டாங்க. அதே மாதிரி எலிமினேட்டர் 2ல DC வின் பண்ணி அவங்க ட்ரீமையும் நொறுக்கிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஒரே ஒரு ஆள் தான். அது யாருன்னா வேற யாரும் இல்ல, நம்ம வருண் சக்கரவர்த்தி தான். என்னடா சம்பந்தமே இல்லாம இவரை சொல்றேன்னு பாக்குறீங்களா? IPL 2021 ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்டாப் ஆக காரணமே இவர் தான். இவருக்கு மட்டும் கோவிட் வரலனா மொத்தமா IPL-ம் இந்தியாலே நடந்திருக்கும். இவங்களும் பிளே ஆஃப் குள்ளேயே வந்திருக்க மாட்டாங்க. டாக்டர் படம் ரிலீஸ் ஆகி எல்லா தியேட்டர்லயும் இருக்க எல்லா சீட்ஸும் ஃபில் ஆகுற அளவுக்கு வேற லெவல்ல ஹிட் ஆயிட்டு இருக்கு. எதுக்கு இந்த மூவியை பத்தி சொல்றேன்னு பாக்குறீங்களா? போன சண்டே IPL 2021 குவாலிஃபயர் 1 மேட்ச் CSKக்கும் டெல்லிக்கும் மேட்ச் நடந்துச்சு. அதுல ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடின டெல்லி 20 ஓவர்ல 172 ரன் அடிக்கிறாங்க. 173 ரன் அடிச்சா வின்னு நெக்ஸ்ட் இன்னிங்ஸ் CSK ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம ஆளுங்க தான் ஈஸியா வின் பண்ற மேட்சையே கஷ்டமா கொண்டு போய் தான் வின் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த மேட்ச்லயும் லாஸ்ட் 2 ஓவர்ல 24 ரன் தேவைப்படுது. அந்த ஓவரை அவேஷ் கான் போடுறாரு. அவர் போட்ட ஃபர்ஸ்ட் பால்லயே ரூட் ராஜ் அவுட் ஆயிடுறாரு. நெக்ஸ்ட் ஜட்டு தான் வருவாருன்னு எல்லாரும் எதிர்பார்த்த நேரத்துல நம்ம தலை டோனி ஆட வராரு. ஆப்போனன்ட் டீம் ஃபேன்ஸ்லாம் டோனி ஃபார்ம்ல இல்ல, டெல்லி ஈஸியா வின் பண்ணிடணும்னு நினைக்கிறாங்க. ஆனா தலை வந்த உடனே அவர் ஃபேஸ் பண்ண செகண்ட் பால்லயே 6 அடிக்கிறாரு. லாஸ்ட் ஓவர்ல 13 ரன் தேவைப்படுது. டாம் கரன் போட்ட அந்த ஓவர்ல 3 4 அடிச்சு வேற லெவல்ல வின் பண்ணி CSK-வை ஃபைனலுக்கு கூட்டிட்டு போறாரு. டாக்டர் படத்தை தியேட்டர்ல பார்த்துட்டு இருந்த பசங்கலாம் அவங்க எங்க இருக்காங்கன்றதே மறந்துட்டு செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. என்னதான் வயசானாலும் டோனி மேல இருக்கிற கிரேஸ் மட்டும் யாருக்கும் குறையவே மாட்டேங்குது.
எனக்கு என்னமோ 2014 நடந்ததும் இப்போ நடக்கிறதும் சேமா இருக்கிற மாதிரி தோணுது. 2014 டோனி தலைமையிலான டெஸ்ட் டீம் 1986க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் லார்ட்ஸ்ல வின் பண்றாங்க. அதே மாதிரி 2021 நடந்த இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து சீரீஸ்ல மறுபடியும் இந்தியா வின் பண்றாங்க. அதே மாதிரி கிளென் மேக்ஸ்வெல் 2020 ஐபிஎல் வரைக்குமே அவர் மொத்தமாவே 650 தான் அடிச்சிருந்தாரு. அதுல 450 2014 அடிச்சது. அதுக்கப்புறம் எந்த ஒரு சீசனும் அவருக்கு சரியா அமையல. ஆனா ஐபிஎல் 2021 ஒரு கம்பேக் கொடுக்கறாரு. ஐபிஎல் 2021 மட்டும் அவர் 650 அடிச்சிருக்காரு. இதுதான் அவரோட கரியரோட பெஸ்ட் சீசன் சொல்லலாம். அதே மாதிரி 2014 ஐபிஎல் சிஎஸ்கேக்கு பெஸ்ட் ஓபனிங் பேர் அமையுது. அதுல டுவைன் ஸ்மித்தும் பிரெண்டன் மெக்கலமும் நல்ல பார்ட்னர்ஷிப்பை தராங்க. அந்த சீசன்ல சிஎஸ்கேக்காக டுவைன் ஸ்மித் 566 ரன் அடிச்சு ஹையஸ்ட் ரன் ஸ்கோரரா இருந்தாரு. அதே மாதிரி இந்த சீசன்ல சிஎஸ்கே நல்லா ஆடின எல்லா மேட்ச்லயும் ரூட் ராஜும் ஃபேஃப் டு பிளேசிஸும் தான் நிறைய மேட்சை வின் பண்ணி கொடுத்திருக்காங்க. ரூட் ராஜ் இதுவரைக்கும் 15 மேட்ச் ஆடி 603 ரன் அடிச்சிருக்காரு. இவரு தான் இந்த சீசன்ல சிஎஸ்கேவோட ஹையஸ்ட் ரன் ஸ்கோரரா இருக்காரு. 2014 கேகேஆர் தான் கப்பை வின் பண்ணாங்க. இதெல்லாம் வச்சு பார்த்தா ஃபைனல் மேட்ச்ல கேகேஆர் தான் வின் பண்ணுவாங்கன்னு தோணுது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.